மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்த மனுக்கள் மீது தீர்ப்பை வாசிக்க தொடங்கியிருக்கின்றன நீதிபதிகள். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் வழக்கில் இரு நீதிபதிகள் அமர்வில் தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு தொடங்கியிருக்கிறது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் தீர்ப்பை வாசித்து வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் புதிதாக ஒரு இடத்தில் தீபம் ஏற்றுவதற்கு சென்னை நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு, மாவட்ட நிர்வாகம் மற்றும் தர்கா உள்ளிட்ட சார்பில் பல்வேறு மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை சென்னை நீதிமன்ற மதுரை கிளை இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு, அதாவது நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் அமர்வில் தொடர்ச்சியாக 5 நாட்கள் நடைபெற்ற நிலையில் கடந்த 18ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நீதிபதிகள் தீர்ப்பை வாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் அமர்வு தற்பொழுது தீர்ப்பை வாசிக்க தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கினுடைய மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான தீர்ப்பு என்பது தெரிய வரும். இந்த தீர்ப்பை வாசிப்பதற்காக சற்று நேரத்திற்கு முன்பாக நீதிமன்ற அறைக்கு வந்த நீதிபதிகள் இப்பொழுது அந்த தீர்ப்பை வாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். முதலில் ஆபரேட்டிவ் போர்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பினுடைய முக்கிய சாராம்சம் மட்டும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு பின்னர் விரிவான உத்தரவு நகல் பதிவேற்றம் செய்யப்படும். அதனைத் தொடர்ந்துதான் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரம் தெரிய வரும். இந்த நிலையில் இந்த மேல்முறையீட்டு மனுக்களினுடைய நிலை என்ன என்பது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் தகவல் வெளிவர இருக்கிறது. இதற்காக நீதிபதிகள் நீதிமன்ற அறைக்கு வந்து தற்பொழுது தீர்ப்பை வாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள்.